ரோகிணியும் விஜயாவும் சேர்ந்து மீனாவை வளர விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மீனா வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க விஜயா வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன திடீர்னு இன்னைக்கு அத்தை எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு மீனாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. இங்க ரோகிணி எல்லாரும் என்ன ஆன்ட்டி வந்து சீக்கிரத்திலே எல்லாத்தையும் வெளியே போங்க டூட்டி கிளம்பலையான்னு இவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்களே என்ன காரணம் அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம விஜயாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன ஆன்ட்டி இன்னைக்கு எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு இருக்கீங்களே என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. காரணத்தெல்லாம் நீ போயிட்டு வா, நான் வந்த பிறகு சொல்கிறேன் அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜயா என்ன செய்கிறாங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் கிளப்பி விட்றாங்க. எல்லாரும் அவங்கவுங்க கிளம்பியும் போயிடுறாங்க. இங்கே மீனாவுக்கு வந்து அங்கேருந்து ஃபோன் வருது. நீங்கள் என்ன எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஸ்டாஃப்பு. நீங்கள் சீக்கிரம் வந்தால் தான் நான் வந்து ஒவ்வொன்றா பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லைக்கா, நான் முத்துட்ட என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எல்லாமே கொண்டு வந்து தருவாங்க மண்டபத்தில், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்த்துட்ருங்க, நான் சீக்கிரத்திலே வந்துடுறேன் அப்படின்னு நம்ம மீனா அவங்ககிட்ட சொல்கிறாங்க. சரி மீனா, நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. இங்கே விஜயாவுக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் வலி விழுந்துட்டு ஒரு ஐட்டிங்கை போடுறாங்க. ஐயோ நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்ததை வாங்க அத்தை வாங்க வாங்க என்னையெல்லாம் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை உங்களை நான் தொடலாமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம், அவசரத்துக்கு பாவத்துக்கு பாவம் இல்லை மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, வேறு வழி என்ன இருக்குது, வீட்டில் தான் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விஜயா. இதை கேட்டால் மீனா பிடிச்சி அவங்கள தூக்கிட்டு கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய பெட்ரூமில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னே எனக்கு ஐயோ எனக்கு கால்லாம் வலிக்குது முடியலை அப்படி இப்படின்னு ஒரு ஐட்டிங்கை போடுறாங்க. நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் வெந்நியை கொதிக்க வச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை ஹாஸ்பிட்டல்லாம் உங்களை கூட்டு போய் காட்டுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா முத்துக்கு கால் பண்ணி வர சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டாம் வேண்டாம், இல்லாட்டினா மாமாவை கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ யாரையும் கூப்பிட வேண்டாம், நான் சொன்னதை மட்டும் நீ செய் அப்படின்றாங்க விஜயா. உடனே சரி நான் இந்த அத்தை இருங்க, நான் வெந்நியை கொதிக்க வச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க கிச்சனுக்கு. இந்த சைடில் விஜயாவுக்கு ஃபோன் வருது. அது கூப்பிட்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி தான். சிந்தாமணி கால் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் எக்காரணத்தை கொண்டாலும் நீங்கள் மீனாவை விட்டுறாதீங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவள் டெக்கரேஷன் இங்கே வந்து நல்லா பண்ணிட்டானா உங்களை சுத்தமாக மதிக்க மாட்டா. என்கிட்ட இல்லாத பொல்லாதையும் சொன்னவா உங்களை வீட்டில் வந்து சீக்கிரத்தில் அவளோட ஆதங்கத்தை உங்கள் மூலியமாக அவள் செஞ்சிட்டானா, இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டானா அவளோட ராஜ்யம் தான் வீட்டில் நடக்கும். உங்கள் ராஜ்யம் வந்து அங்கே செல்லுபடி ஆகாமல் போயிடும், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அப்படி ஒன்றும் நான் விட்டுற மாட்டேன். இந்த விஜயா யாருன்னு தெரியாமல் அவன் இது வரைக்கும் இருந்தா இம்மலாவா, என்னோட சுயரூபத்தை என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு நம்ம விஜயா சொல்கிறாங்க நம்ம சிந்தாமணிகிட்ட. சரி நீங்கள் என்னன்னாலும் சரி மீனாவை வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு நம்ம சிந்தாமணி சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. உடனே இங்கே முத்து வந்து ஃபோன் போடுறாரு. என்ன மீனா நீ மண்டபத்துக்கு கிளம்பிட்டியா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இல்லை நான் இப்போ தான் காலையில் சமையல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், மதிய சமையல் வந்து இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஆக்டிங் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சொல்கிறாங்க, இப்போ அவங்க அம்மா கீழே விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போக சொன்னால் வேண்டான்றாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் கிளம்பி வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ கிளம்பிட்டு வரேன், நான் மண்டபத்துக்கு எல்லா ஜாமானும் கொண்டு வச்சுட்டு உனக்கு வீட்டுக்கு உடனே வரேன் அப்படின்னு மீனாட்ட சொல்லிவிட்டு முத்தும் ஃபோனை வைக்கிறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீனா அங்கே ஃபோன் போட்டு முத்துக்கு சொன்னது வந்து நம்ம விஜயாவுக்கு தெரியாது. உடனே விஜயா கேட்குறாங்க, நீ யாருக்கு ஃபோன் போட்டு சொன்னியான்னு. இல்லை முத்துட்ட மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு. உன்னை யார் சொல்ல சொன்னா, அவனுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா, என்னையை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு உன் மண்டபத்து வேலையை தானே பார்த்துட்ருக்கான், எனக்கு ஹெல்ப்புக்கு தான் நீ இருக்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வரட்டும் வந்தோடனே ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம மீனாவுக்கு சந்தேகம் வருது. இந்த அத்தை வந்து ஏதோ செய்யறதுக்கு தான் பிளான் போடுறாங்க, நம்மளை மண்டபத்துக்கு இங்கேருந்து போகக்கூடாததுக்கு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது நம்ம மீனாவுக்கு. இதுக்கு என்ன பிளான் போடலாம் அப்படின்னு மீனா யோசித்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சனில் போயிட்டு நல்லா மிளகாத்தப்படியை நல்லா ஒரு இதில் கலக்கிக்கிட்டாங்க. கேட்டால் அதில் மருந்தை ஊற்றிருக்கேன், கஷாயம் ஊற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வலி விழுந்த இடத்துல போய் எந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்லுங்க, அந்த இடத்துல இதை ஊற்றினா நல்லா வலி கேட்கும் அப்படின்னு சொன்ன இடத்துல மிளகாத்த பொடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வெந்நியில் கொதிக்க வச்சு நல்லா கொண்டு வந்து காட்டமாக இருக்கிறத கொண்டு வந்து காலில் ஊற்றிடுறாங்க, கையில் வச்சு ஒத்தனம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து விஜயாவுக்கு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருது, தாங்கவும் முடியல. என்னடி பண்ண எனக்கு இப்படி எரியுது, இல்லை அத்தை நான் இப்போ இங்கே ஒரு மூலிகை வச்சுருந்தேன், அந்த மூலிகை வச்சு தான் உங்களுக்கு கஷாயம் போட்டு உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே மீனா செஞ்சதை வந்து நம்ம விஜயாவுக்கு தெரியுது. அவள் தலையை பிடிச்சி ஆஞ்சிடுறாங்க நம்ம விஜயா மீனாவுடைய இதை. இப்படி தான் நண்பர்கள் அடுத்தடுத்த எபிசோடு போகும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.